என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே குடிச்சேல? நான் என்னடி பூனையா சமயக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்ன நான் பண்றது? சொல்றியே தவிர வேற ஒன்னத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்கு தான். என்ன ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்குடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாளே. ஓ செக்கசவன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நன்னா இல்லையா? இல்லடி, நீயும் நன்னா தான் இருக்க. உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். சரி போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னவா? கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டாளாம்.